Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல வெறும் ப்ரூ வாழைப்பழம்லாம் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைகளுக்கு கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 5 சின்ன வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். பெருசா இருந்தா 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. இத கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நல்ல பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்பதான் அரைக்கும்போது நமக்கு நல்ல பேஸ்டா வரும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கிறதுக்காக ஒரு பூஸ்ட் பாக்கெட்டும் ஒரு ப்ரூ பாக்கெட் எடுத்துக்கோங்க. பூஸ்ட் நீங்க வீட்ல பாட்டில்ல வச்சிருந்தீங்க அப்படினா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க போட்டுக்கலாம். ப்ரூ வந்து 1 டீஸ்பூன் அளவு போடணும். நான் வந்து ஒரு 2 ரூபாய் ப்ரூ பாக்கெட் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ஒரு 5 ரூபாய் பூஸ்ட் பாக்கெட் எடுத்துர்க்கேன். இது ரெண்டையுமே கட் பண்ணி நம்ம இந்த வாழைப்பழத்தோட சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுக்கணும். இதோட சேர்த்து பூஸ்டையும் உடைச்சு சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பாட்டில்ல வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு கம்மியா இருக்கும். அதனால நீங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைக்க முடியுமோ அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 250 ml மெஷரிங் கப்ல 1 கப் அளவு கோதுமை மாவு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இதுக்கு பதிலா மைதா சேர்த்து செய்யறதா இருந்தா கூட செய்யலாம். உங்களோட விருப்பம் தான். கோதுமையோ இல்ல மைதாவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பழ பேஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நீங்க வாழைப்பழத்தை அரைக்கணும். நீங்க சக்கரை சேர்த்து அரைக்கும் போதே உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சி வந்துரும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாவு வாழைப்பழத்தோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டா இருக்கும். 1/2 கப் அளவு பால் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துரும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அந்த மாதிரி பால் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். நான் தண்ணி மட்டும் சேர்க்க வேண்டாம். கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன்ல நல்ல வெயிட்டான பேனா எடுத்துக்கோங்க. அடியில நெய் இல்லனா எண்ணெய் லேசா அந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தா நீங்க பட்டர் பேப்பர் கூட சேர்த்துக்கலாம். இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த மாவை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்து லேசா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா காஞ்ச திராட்சை மேல இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க எந்த நட்ஸ் வச்சு வேணாலும் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோலயே வைக்க கூடாது, ரொம்ப ஹைலயே வைக்க கூடாது. இதுக்கு மேல ஒரு தோசை தவா வச்சு தோசை தவாக்கு மேல இந்த பேனை வச்சுக்கோங்க. இதை மூடி வச்சு மேல ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் ஒண்ணு போல வேகும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு உரல் வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்க வெந்திருச்சான்னு. சரியா வேகலைன்னா நீங்க திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சரியா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஈஸியா வெளியில எடுத்துடலாம். ஓரளவு சூடு ஆறுனதும் நீங்க லேசா ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து விட்டீங்கனாலே உங்களுக்கு பேன்ல இருந்து தனியா வந்துரும். அப்படியே இதை நீங்க வெளியில எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணலாம். நல்ல சூப்பரா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸா கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.